Merry Christmas and Happy New Year. Let's the celebration begins at the Chennai Silks. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். இன்னும் 3 பேர் பரப்புறாங்க உள்ள பார்த்துட்டே இருக்கு. எல்லாரும் வாய் அடைக்கினாலே சரியாயிடுங்க. ஊழல் பண்றது வாய் அடைக்கினாலே போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாண்பு என்பது ஊழல் என்று வந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இயற்கை சீற்றம் வந்ததனால் தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய ரெய்டு துரைமுருகன் மீதும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும் தங்கம் தென்னரசு மீதும் நின்றது. இது மழை குறைந்த பிறகு அதை ஆரம்பிச்சிருவாங்க, நிச்சயம் ஆரம்பிச்சிருவாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் துரைமுருகனை விட மாட்டாங்க, ஏதி வச்சுங்க. நான் தேர்தல் நெருங்க இது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரமாட்டாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நிச்சயம் நரேந்திர மோடி விட மாட்டார். என்ன, அரவிந்த் கெஜ்ரிவாலை விடாத போது, உத்தவ் தாக்கரே விடாத போது, மம்தா பானர்ஜி விடாத போது திமுக விதிவிலக்கு அல்ல. நீதி என்பது தாமதம் ஆனாலும் அவருக்கு ஒரு அவகாசம் தேவை. பொன்முடிக்கு மேல் கோர்ட்டில் போய் அணுகுவதற்கு ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எதற்காக பொன்முடி தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதற்கு முன்பாக முதலமைச்சர் அவருடைய பதவியை நீக்கினார்? சொல்லுங்க பாப்போம். இதே போல மற்ற அமைச்சர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளும் திமுகவுக்கு பின்னடைவாக சார் இருக்கும். கண்டிப்பா அது மு.க. ஸ்டாலினுக்கு கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு இப்படி சுத்திட்டே இருக்குது. இறுக்கி பிடிச்சிட்டாங்களே. நரேந்திர மோடி சொல்லிட்டே இருக்காரு, நான் இவ்வளவு பண்ணேன்னு சொல்லிட்டே இருக்காரு. எப்போ ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும் ஜனங்களுக்கு, செய்ததுடைய சாதனையோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் சரி. ஏன் மு.க. ஸ்டாலின் அதை நிறுத்தினார்? காரணம், பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடி சொன்ன டீரெயில் ஆயிடுச்சு. எல்லாமே கட்டளை விழுந்துச்சு கீழே. அன்னிலே ஆரம்பிச்ச சனிதானங்க ஒன்றும் விடவே இல்லை அவருக்கு. நம்ம அடிக்கடி பேசி இருந்தோம், திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் ஊழல் வழக்குகள்ல சிக்க போறாங்க, நிறைய பேர் மாட்ட போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். பொன்முடி அவர்களுக்கு வெர்டிக்டே வந்துருச்சு. இன்னும் 3 பேர் பரப்புறாங்க உள்ள பார்த்துட்டே இருக்கு. எல்லாரும் வாய் அடைக்கினாலே சரியாயிடுங்க. ஊழல் பண்றது வாய் அடைக்கினாலே போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாண்பு என்பது ஊழல் என்று வந்துவிட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மந்திரிகளும் பாருங்க, எம்எல்ஏ எம்பி கேஸ் சீக்கிரம் பண்ண போறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? கனிமொழி, ஆர் ராஜா போன்றவர்களுக்கு எல்லாம் சிறைச்சாலை வந்தால் திமுகவுடைய அவல நிலை என்ன ஆகிறது? இன்னும் பொது தேர்தலுக்கு 2 மாதங்கள் தான் இருக்கின்றன. டிசம்பர் போயிடுச்சுங்க மணிமாறன். ஜனவரி, பிப்ரவரி 20 தேதி வாக்க நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். அப்பொழுது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துவிடும். அப்ப என்ன செய்ய போறாங்க? சோ அதை முன்னிலை கொண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இயற்கை சீற்றம் வந்ததனால் தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய ரெய்டு துரைமுருகன் மீதும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும் தங்கம் தென்னரசு மீதும் நின்றது. இது மழை குறைந்த பிறகு அதை ஆரம்பிச்சிருவாங்க, நிச்சயம் ஆரம்பிச்சிருவாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் துரைமுருகனை விட மாட்டாங்க, ஏதி வச்சுங்க. நான் ஆதாரபூர்வமாக சொல்லுகிறேன். இயற்கை சீற்றம் தமிழக அமைச்சர்களை காப்பாத்திருச்சுன்னு சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பாக. ஒரு 10 நாள் ஓடிச்சு இல்ல, அப்படி 10-15 ஏன் தெரியுமோ? இது தள்ளி போக தேர்தல் நெருங்க இது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நிச்சயம் நரேந்திர மோடி விட மாட்டார். என்ன, அரவிந்த் கெஜ்ரிவாலை விடாத பொழுது, உத்தவ் தாக்கரே விடாத போது, மம்தா பானர்ஜி விடாத போது திமுக விதிவிலக்கு அல்ல. சார், இப்போ பொன்முடி அவர்களுடைய வழக்குல வந்த தீர்ப்பு குறித்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயம், 30 நாட்கள் அவர் மேல்முறையீடு பண்றதுக்கான டைமிங் கொடுத்திருக்காங்க. இந்த டைமிங்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல அவர் மேல்முறையீடு பண்ணாலும் கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல பெரிய வக்கீல்களை வச்சு வாதாடி அவர் ரிலீஸ் ஆகிடுவாரு, இந்த டைமிங் அவர் கொடுத்திருக்க கூடாது, உடனடியா சிறையில் அடைச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து சார்? அது சட்ட ரீதியாக மணிமாறன், எந்த நீதிபதியும் தண்டனை விதித்தால் 30 நாள், 15 நாள், 20 நாள் கொடுப்பாங்க. ஆனானப்பட்ட பாராளுமன்ற அட்டாக் பண்ண அப்துல் கசாபுக்கே 1 வருடம் டைம் கொடுத்தாங்களே. நீதி என்பது தாமதம் ஆனாலும் அவருக்கு ஒரு அவகாசம் தேவை. பொன்முடிக்கு மேல் கோர்ட்டில் போய் அணுகுவதற்கு ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எதற்காக பொன்முடி தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதற்கு முன்பாக முதலமைச்சர் அவருடைய பதவியை நீக்கினார்? சொல்லுங்க பாப்போம். வெற்றி கிடைக்கும்னு சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட்ல. வெற்றி கிடைச்ச உடனே ஒரு எம்எல்ஏ திருப்பி வந்துருமா? அப்போ அப்பாவை கை போட்டு எலெக்ஷன் கமிஷன்ல அடிச்சிட்டாங்களே, அந்த சீட் வேக்கன்ட், பொன்முடி சீட்டு. ஆக மொத்தம் தங்களுடைய கூற்றிலேயே ஒரு 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று நீதியரசர் நீதி கொடுத்தாலும் அது அநீதியாக போகக்கூடாது. நான் செய்தது தவறாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் போய் நீங்க போட்டியிடுங்கள் என்று பேட்டிகளுங்கள் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஏன் எம்எல்ஏ ரிசைன் பண்ணாரு? மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிருக்கூடாது?
கொடி கார்ல இருந்து கொடி காட்டி நேஷனல் பிளாக் அதையே ஊத்தாரு. எங்க சட்டம் தெரிஞ்சுக்கிறது 2 பக்கமும் தெரியும் மணிமாறன். சார் இப்ப பொன்முடி, என்னோட இறுதி கேள்வியா, பொன்முடி அவர்களுடைய வழக்கு இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இன்னும் ஒரு 3 வழக்குகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப அடுத்தடுத்த வழக்குகள்ல தீர்ப்பு வரும்போது கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா திமுகவுக்கு இருக்கும். இதே போல மற்ற அமைச்சர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளும் திமுகவுக்கு பின்னடைவா தானே சார் இருக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா. அது முக ஸ்டாலினுக்கு கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு இப்படி சுத்திட்டே இருக்குது. அது நல்லா இறுக்கி பிடிச்சிட்டாங்களே. எங்க ஒண்ணே ஒண்ணு 2 வருடம் ஆகிவிட்டது. மாநில அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பதவியேற்று 30 மாதங்கள் ஆகிவிட்டது. மணிமாறனும் பள்ளிக்கூடத்தில், நானும் பள்ளிக்கூடத்தில் பயின்ற பொழுது ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்க. மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன் பேர். அதுக்கு நீங்க நம்ம அரை நூற்றாண்டு தேர்வு எழுதியிருப்பீங்க, நம்மளுக்கு மார்க் வந்திருக்கும். மிட் டேர்ம் அப்ரைசர்னு பேர். அதுக்கு அரசாங்கம் நடத்துபவர்களுக்கு 2.5 ஆண்டுகள் கழித்து மிட் டேர்ம் அப்ரைசல் என்று பெயர். அதை ஏன் கருணாநிதி செய்ய, மகன் முக ஸ்டாலின் செய்ய மறுத்தார்? நரேந்திர மோடி சொல்லிட்டே இருக்காரு, நான் இவ்வளவு பண்ணேன்னு சொல்லிட்டே இருக்காரு. எப்போ அவர் ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும் ஜனங்களுக்கு, செய்ததுடைய சாதனையோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் சரி. ஏன் முக ஸ்டாலின் அதை நிறுத்தினார்? காரணம், பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடி சொன்ன உடனே டீரெயில் ஆயிடுச்சு. எல்லாமே கட்டளை விழுந்துச்சு கீழே. அன்னிலே இந்த ஆரம்பிச்ச சனிதானங்க ஒண்ணும் விடவே இல்லை அவருக்கு. அடுத்த வழக்குகள்ல யாரெல்லாம் சார் மாட்ட போறாங்க? ஏதாவது ஒரு நாட் நோட்டு கொடுத்து முடிச்சுக்கலாமே. துரைமுருகன், அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ட் தங்கம் தென்னரசு, இவங்க 3 பேர் கேஸ் நிலுவையில் இருக்கிறது. எது இருப்பினும் இந்த வரிசைப்படி பார்த்தால் இயற்கை சீற்றம் முடிந்தவுடன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தங்களுடைய சீற்றத்தை ஆரம்பிப்பார்கள். துரைமுருகனுக்குத்தான் பொங்கல் பரிசாக சில பரிசு கிடைக்கக்கூடும். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்கார். Merry Christmas and Happy New Year. Let's the celebration begins at the Chennai Silks. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.